வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் எங்கு இருந்தால் யோகத்தை செய்வார் என்பதை நாம் இப்பொழுது சுருக்கமாக காண்போம். சனி என்றாலே தாமதக்காரகனாச்சு. அவர் ஒரு அசுப கிரகமே. அவர் எங்கே நமக்கு யோகத்தை செய்ய போகிறார் என நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். அப்படி அல்ல. சனி பகவானும் அபரிமிதமான யோகத்தை செய்யக்கூடியவர் தான். அவர் எந்த இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் யோகத்தை அடைவார்கள் என்பதை நாம் சுருக்கமாக காண்போம். லக்னத்திற்கு எத்தனாவது வீடாக வேண்டுமானால் இருக்கட்டும். அவர் இருக்கக்கூடிய வீடு லக்னத்திற்கு எத்தனாவது வீடாக வேண்டுமானால் இருக்கட்டும். 6வது வீடாக கூட இருக்கட்டும், 8வது வீடாக கூட இருக்கட்டும், 12வது வீடாக கூட இருக்கட்டும், மறைவுஸ்தான வீடாக கூட இருக்கட்டும், எந்த வீடாக வேணாலும் இருக்கட்டும். சனி பகவான் மகரத்தில் இருந்தால், சனி பகவான் கும்பத்தில் இருந்தால், சனி பகவான் துலாமில் இருந்தால், அதாவது சனி பகவான் ஆட்சி வீடான மகரத்தில் இருந்தால், அல்லது சனி பகவானுடைய மூலத்திரியோன வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கும்ப வீட்டில் இருந்தாலும், அல்லது சனி பகவானுடைய உச்ச வீடான துலாமில் இருந்தாலும், இந்த 3 அமைப்புகளில் சனி பகவான் இருந்தால் அந்த வீடு லக்னத்திற்கு எத்தனையாவது வீடாக வேண்டுமானால் இருக்கட்டும், அந்த சனி பகவான் யோகத்தை செய்வார். கண்டிப்பாக அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவார். பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாம் அடைவார். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.